நம்ம எல்லாருமே வாழ்க்கையில எதையாவது ஒன்னு தேடிட்டே இருக்கோம் இல்லீங்களா? சில சமயம் நம்ம தேடுற விஷயம் நமக்கு வெளியில இருக்கா இல்ல நமக்குள்ளேயே இருக்கான்னு ஒரு பெரிய குழப்பமே வரும். அந்த மாதிரி ஒரு ஆழமான தேடலை பத்தின ஒரு அற்புதமான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது மகாமுனிவர் அகத்தியரோட ஒரு தெய்வீக வாக்குலேருந்து எடுக்கப்பட்டது. வெளியுலக தேடலுக்கும் நம்மளோட உள்ளுலக தேடலுக்கும் என்ன வித்தியாசம்னு ரொம்ப அழகா சொல்லுது இந்த கதை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப அமைதியான ஒரு மலை பிரதேசம். திடீர்னு எங்க இருந்தோ ஒரு குரல் எதிரொலிக்குது. ஞானகரி! ஆளே இல்லாத இடத்துல கேக்குற இந்த மர்மமான குரல் யாருடையது? இங்கிருந்து தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. இந்த குரலை கேட்கிறவர் யாருன்னா மாபெரும் ஞானியான அருணகிரிநாதர். அவருக்கு அந்த தெய்வீக குரல் ரொம்ப தெளிவா கேக்குது. ஆனா ஒரு சிக்கல், அது எங்கிருந்து வருதுன்னு தான் அவருக்கு புரியாத புதிரா இருக்கு. இதுதான் அவர் தீர்த்து வைக்க வேண்டிய முதல் மர்மம். இப்போ அருணகிரிநாதர் மனசுல மட்டும் அல்ல, நம்ம மனசுலயும் இதே கேள்விதான் வருது. ஞானகிரினா என்ன? அது ஏதாச்சும் ஒரு இடத்தோட பேரா, இல்ல ஒரு ஆளோட பேரா, இல்ல வேற எதுவும் ஒரு ரகசியம் அதுல ஒளிஞ்சிருக்கா? சரி, வாங்க அருணகிரிநாதர் கூட சேர்ந்து நாமளும் இந்த தேடல்ல இறங்குவோம். அந்த குரல் ஏதோ ஒரு மலை உச்சியில இருந்துதான் வருதுன்னு நம்பின அருணகிரிநாதர் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, உடனே கிளம்பிட்டார். இது வெறும் பயணம் இல்ல, ஒரு ஆன்மீக தேடலோட அடுத்த கட்டம். புனித மலைகளை நோக்கி ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிச்சிட்டார். அவரோட தேடல் ரொம்பவே கடினமா இருந்துச்சு. முதல்ல பர்வத மலை மேல மூச்சு வாங்க வாங்க ஏறாரு. அங்க போனா குரல் ரொம்ப பக்கத்துல கேக்குற மாதிரி இருக்கு. ஆனா அது எங்க இருந்து வருதுன்னு மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனாலும் அவர் மனசு தளரல. அடுத்த மலை, அதுக்கு அடுத்த மலைன்னு ஒன்னொன்னா ஏறிட்டே இருக்காரு. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஏமாற்றம் தான். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவர் எங்க போனாலும் அந்த குரலும் கூடவே வந்துச்சு. அவர் ஒரு மலை உச்சிக்கு போகும்போது அந்த குரல் அடுத்த மலையில இருந்து கேக்குற மாதிரி இருக்கும். இது பார்க்க ஒரு கண்ணாமூச்சி ஆட்ட மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு புரிய ஆரம்பிக்குது, இது ஏதோ சாதாரண குரல் இல்ல, இது சாட்சாத் அந்த முருகனோட திருவிளையாடல் தான்னு. முருகனை கண்டே ஆகணும்னு ஒரு தாகம் அவருக்குள்ள வந்துருச்சு. ஆனாலும் அந்த குரல் மட்டும் தொடர்ந்து ஒலிச்சுட்டே இருந்துச்சு. ஆனா பிடிப்படாம அவர்கிட்ட விளையாட்டு காட்டிட்டே இருந்துச்சு. எத்தனையோ மலை ஏறி உடம்பெல்லாம் சோர்ந்து போன அருணகிரிநாதர் ஒரு கட்டத்துல திடீர்னு தன்னோட தேடலை நிறுத்திட்டாரு. ஆனா அடுத்த நிமிஷம் நடந்ததை நினைச்சு பார்த்தாதான் ஆச்சரியமா இருக்கும். அவர் ஜோரா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை. ஏன் ஏன் அவர் சிரிச்சார்? இவ்ளோ கஷ்டப்பட்டு தேடியும் எதுவும் கிடைக்கலையே, அதுக்கா? இல்ல, அவருக்கு ஏதோ உண்மை புரிஞ்சிருச்சா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என்னவா இருக்கும்? சரி, வாங்க பார்க்கலாம். அருணகிரிநாதர் புரிஞ்சுகிட்ட உண்மை இதுதான். ஞானகிரிங்கிறது ஒரு இடமே கிடையாது. அதோட அர்த்தம் ஞானத்தின் மலை. முருகன் அவரை ஒரு இடத்துக்கு கூப்பிடல, அதுக்கு பதிலா அருணகிரிநாதரையே ஞானகிரின்னு ஒரு புது பட்டப்பேரால கூப்பிட்டிருக்காரு. இவ்வளோ நாள் தேடலுக்கு பிறகு அவர் தேடும அந்த மலையாவே அவரே மாறிட்டார். இதுதான் அந்த தெய்வீக விளையாட்டு. அப்ப விஷயம் என்னன்னா, அவர் கேட்ட அந்த தெய்வீக குரல் வெளியிலிருந்து வரவே இல்ல, அது அவருக்குள்ள இருந்து தான் வந்திருக்கு. அவர் தேடின கடவுளும் வெளியில இல்ல, அவருக்குள்ளேயே தான் இருக்காருங்கிற பெரிய உண்மைய அந்த நிமிஷத்துல அவர் உணர்ந்துகிட்டார். இந்த உண்மைய அவர் உணர்ந்ததும் அருணகிரிநாதருக்கும் முருகனுக்கும் நடுவுல ஒரு அழகான விளையாட்டுத்தனமான உரையாடல் நடக்குது. ஞானகிரியே எதுக்கு இப்படி சத்தமா சிரிக்கிறேன்னு முருகன் அன்பா கேட்க, அதுக்கு நம்ம அருணகிரிநாதர் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீ எங்கேயோ தூரத்துல இல்ல, இங்கேயே எனக்குள்ளதான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு. ஆனா பாருங்க, அருணகிரிநாதர் உண்மையை கண்டுபிடிச்சாலும் அந்த கண்ணாமூச்சி ஆட்டம் இன்னும் முடியல. முருகன் ரொம்ப விளையாட்டுத்தனமா, அப்படியா, நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சா என்ன கண்டுபிடி பாப்போன்னு சவால் விடுறாரு. இதிலிருந்து என்ன தெரியுது? ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறமும் கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையில இருக்கிற இந்த அன்பான விளையாட்டுக்கு முடிவே இல்ல. அப்போ இந்த கதை மொத்தமா நமக்கு ஒரு ஆழமான ஆன்மீக வழிய காட்டுது. முதல்ல, நம்ம தேடல் எப்பவுமே வெளியுலகத்துல தான் ஆரம்பிக்குது. ரெண்டாவதா, உண்மையான பதில் நமக்குள்ளதான் இருக்குன்னு ஒரு கட்டத்துல நாம உணர்றோம். கடைசியா, கடவுளுக்கும் நமக்கும் நடக்கிற இந்த தேடல் ஒரு முடிவே இல்லாத ரொம்ப அன்பான விளையாட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். கடைசியா ஒன்னு சொல்றேன், இந்த கதை அருணகிரிநாதரோடது மட்டும் இல்ல, இது நம்ம ஒவ்வொருத்தரோட கதையும் கூட. நாமளும் வாழ்க்கையில பணம், புகழ், அன்பு, அமைதின்னு எத்தனையோ விஷயங்களை தேடி ஓடிட்டு இருக்கோம். ஒருவேளை அருணகிரிநாதர் மாதிரி நாம தேடுறதும் நமக்குள்ளேயே இருக்குமோ? ஒரு நிமிஷம் யோசிங்களேன், உங்களுடைய சொந்த தேடல் உங்களை எங்க கொண்டு போயிட்டு இருக்கு?